பிரதானமான ஒரு கருப்பொருளை பேசுபொருளாக எடுத்துக்கொண்டது. புரட்சிக்கு பிந்திய சமூகங்களில் பெண் போராளிகள் நிலைமை ஈழப் போராட்டத்தை முன்னிலைப்படுத்திய கலந்துரையாடலாக இன்றைய நிலாச்சோறு நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலாச்சோறு நிகழ்ச்சி இன்னும் ஒருவர் மிக முக்கியமானவர் கருத்து கூறுவதற்கு இருக்கின்றார். அதாவது ஜமுனா ராஜேந்திரன். அதற்கு முன்பு நேரொருவர் இணைகின்றார். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? இங்கிருந்து ராவணா லண்டனில் இருந்து. சொல்லுங்கள் ராவணா, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களோ? சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் பேச எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு மிக முக்கியமான தலைப்பாக படுகிறது. ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் அல்லது அபிப்பிராயங்களோடு சிலவை பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். முதலாவது, இந்த தலைப்பில் புரட்சிக்கு பிந்திய சமூகங்களில் பெண்கள் பொன் போராளிகள் நிலைமை என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். புரட்சி என்ற சொல்லை நாங்கள் ஈழப்போராட்டத்துக்கு பயன்படுத்தலாமா? அந்த சொல் பொருத்தமானதா என்று நாங்கள் ஒரு முறை பார்ப்பது நல்லது. உண்மையில் இது ஒரு தேசிய விடுதலை போராட்டமாகத்தான் இருந்தது. அதுவும் பிற்காலத்தில் அதை தலைமை தாங்கிய விடுதலை புலிகளை பொறுத்தளவில் அவர்களுடைய முழு டார்கெட், அதாவது இலக்காக இருந்தது இலங்கை அரசாங்கத்திடமிருந்து விடுதலை பெறுவதாக இருந்ததை தவிர அதற்கு மேல் சமூகத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் புரட்டி போடுகின்ற மாற்றி அமைக்கின்ற சமூக மாற்றம், சமூக புரட்சி ஒன்றுக்கான அடித்தளத்தை கொண்டதாக இருந்ததாக நான் உணரவில்லை. ஆக அது குறித்து நாங்கள் சிந்திப்பது நல்லது. ஒன்று. இரண்டாவது, ஜதீந்திரா இதனோடு தொடர்பட்ட இன்னொரு விடயம், அந்த ஜதீந்திரா குறிப்பிட்ட விடயத்தோடு சேர்த்து சொல்லலாம் நினைக்கிறேன். ஜதீந்திரா குறிப்பிட்டது போல இந்த போராட்டத்திற்கு பிற்பாடு, போராட்டம் முடிவடைந்த பிற்பாடு இன்றுள்ள பெண்களுடைய பெண் போராளிகள் பெண்களுடைய நிலைமை குறித்து பேசுகின்ற போது அது அந்த தன்மை இரண்டாக வேறுபடும் என்று குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் போராட்டம் வெற்றியடைந்திருந்தால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை, அவர்களுடைய வாழ்வு என்பது வேறு. ஆனால் இன்று போராட்டம் தோல்வி அடைந்திருக்கிற அல்லது போராட்டம் ஒடுக்கப்பட்டிருக்கிற, அளிக்கப்பட்டிருக்கிற சூழலில் எதிர்கொள்கிற நிலைமைகள் வேறு என்று உண்மைதான். அந்த வேறுபாடு கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு வேறுபாடு. உண்மையில் இந்த போராட்டம் வெற்றி பெற்ற ஒரு போராட்டமாக மாறியிருந்தால் அந்த இன்று பெண்கள் நோக்கிற அதே அளவான பிரச்சனைகளை, சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்காது என்பது உண்மைதான். ஆனாலும் கூட நாங்கள் இன்னும் சற்று ஆழமாக பார்த்தால் விடுதலை புலிகள் பெண்கள் பற்றி கொண்டிருந்த நிலைப்பாடு, சமூகத்தில் அவர்களுடைய பாத்திரம் குறித்து அவர்கள் வைத்திருந்த அபிப்பிராயம் என்பவற்றை நோக்குகிற போது ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. உண்மையில் இந்த போராட்டம் வெற்றியடைந்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு இந்த போராட்டத்தில் இணைந்த பெண்களுடைய வாழ்வில், சமூகத்தில் பெண்களுடைய நிலைமைகளில் பாரிய அளவிலான மாற்றம் வந்திருக்குமா என்பது நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விடயமாகத்தான் இருக்கிறது. போராட்டம் வெற்றியடைந்தால் கூட இந்த பெண்கள் வெற்றியடைந்த பிறகு அது ஒரு இயக்கமாக இருக்காது. ஒரு அரசு காண வடிவமைப்பை பெறும். அது பிராந்திய அரசாகவோ ஏதாவது அரசா வடிவத்தை பெறுகிற போது இந்த போராட்டத்தில் போராளிகளாக அமைத்துக் கொள்ளப்பட்ட அவ்வளவு பெண்களையும் போராளிகளாக தொடர்ந்து வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாது போகிற போது அவர்கள் வேறு விடயங்களுக்கு, வேறு வேலைகளுக்கு வேறு மாற்றப்படுவார்கள். இன்னும் பலர் வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட கூட நேர்ந்திருக்கலாம். அவ்வாறு திருப்பி அனுப்பப்படுகிற போது அவர்கள் சமூகத்தில் எதிர்கொள்கிற பிரச்சனை, அவர்கள் சமூகத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருந்திருப்பார்கள். அல்லது அவர்களுடைய பாத்திரம் சமூகத்தில் இருந்திருக்கும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு அம்சத்தை கொண்டதாக, வித்தியாசமான பண்பை கொண்டதாக அவர்களுடைய வாழ்வு இருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமா என்பது சற்று கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் பெண்களை பொறுத்தளவில் விடுதலை புலிகள் அவர்களை போராளிகளாக பயன்படுத்தினார்கள். அவர்களுடைய பெண்களுடைய விடுதலை, குறிப்பாக தமிழ் சமூகத்தில் பெண்களுடைய பாத்திரத்தை மாற்றுவதில் அவர்கள் பிரஜையுடன் செயல்பட்டார்கள் என்று சொல்வது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. அவர்கள் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு பெண்களுடைய பங்களிப்பு தேவை என்ற அளவில் பெண்களை இணைத்துக் கொண்டார்கள். அதனூடாக பெண்கள் பல அனுகூலங்களை பெற்றார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் பிரஜ்ஞாபூர்வமாக பெண்கள் விடுதலை, பெண்களுடைய பாத்திரம், பெண்களுடைய எதிர்காலம் என்பன குறித்து பிரஜையோடு செயற்பட்டார்களா என்பது கேள்வி.
இது ஒரு 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 விடயம். இன்னொரு விடயம், இன்றைக்கு இந்த பெண் போராளிகள் போராட்டம் தோல்வி அணிந்தால் அழிவுகளாகியால் ஒடுக்கப்பட்டதற்கு பிற்பாடு இருக்கிற பெண்களுடைய நிலைமை பற்றி பார்க்கிற போது, பெண் போராளிகள் மற்றும் சமூகத்தில் உள்ள பெண்களுடைய நிலைமை பற்றி பார்க்கிற போது, பேசுகிற போது சிக்கல் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. குறிப்பாக அந்த பெண் போராளிகளுடைய அவர்கள் இங்கு பல்வேறு விதமான ஒவ்வொரு வகையான சிக்கல்களை எதிர்நோக்குகிறார்கள். ஒன்று, இலங்கை அரசனுடைய அங்கங்களான படையினர் போலீசார் ராணுவத்தினுடைய சிக்கல்கள், அவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடிகள் என்பது ஒரு புறம். இரண்டாவது, சமூகம் சார்ந்து சமூகத்தில் இருந்து அவர்களை பார்க்கிற விதம், அவர்களை தமிழ் சமூகம் கையாளுகிற விதம் என்பது இன்னொன்று. இந்த ரெண்டு பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த முதலாவது பிரச்சனை, அதாவது இலங்கை அரசு அந்த பெண் போராளிகளை கையாளுகிற முறை, படையினர் கையாளுகிற முறை என்பன ஒரு குறித்து முதல் பேசிய சரோஜா சாந்தி போன்றவர்கள் அந்த பெண் போராளி உட்பட பிரச்சனைகளை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களே தெரிவித்ததன்படி அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்களை காப்பதற்கான வழிமுறை உள்நாட்டு வழிமுறைகள் எதுவும் இல்லை. உள்நாட்டில் அந்த சாத்தியமான வழிமுறைகள் எதையும் கண்டறிய முடியாமல் இருக்கின்றதுதான் உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக அந்த வன்னியில் உள்ள போராளிகளை சந்திப்பதற்கோ அல்லது அவர்களுடைய எதிர்காலம் பற்றி திட்டமிடுவதற்கோ ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்வதற்கான தடைகள் முழுக்க இலங்கை அரசு படைகளால் தடை செய்யப்பட்டுதான் இருக்கிறது. அவர்களை சந்திப்பான வாய்ப்பு அரசார்பற்ற நிறுவனங்களுக்கோ அல்லது அவர்களுடைய நிலைமைகளை மேம்படுத்த விரும்புகிற ஒவ்வொருக்குமோ அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த நிலைமையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வழிமுறை எதுவுமே உள்நாட்டில் இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அந்த வகையில் இது சர்வதேச ரீதியாக மேற்கொள்ளப்படக்கூடிய அழுத்தம் அல்லது நெருக்கடி ஒன்றினால்தான் இளைஞரின் மீது கொடுக்கப்படுகிற அழுத்தம் ஊடாகத்தான் இந்த நெருக்கடியில் சில நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக அந்த வகையில் இந்த போர்க்குற்ற விசாரணை, இளைஞரின் மீதான போர்க்குற்ற விசாரணை ஊடாக கொடுக்கப்படுகிற அழுத்தம் என்பது ஓரளவுக்கு இந்த மொத்தமாக போராளிகளுடைய நிலைமையிலும் குறிப்பாக பெண் போராளிகள் நிலைமையிலும் சில நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய வழிகளை திறந்து விடுவதற்கான வாய்ப்பை அது கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த போர்க்குற்ற விசாரணை குறித்து அது இளைஞர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய அழுத்தம் குறித்து நாங்கள் கவனம் கொள்வது மிக முக்கியமானது ஒன்று. இரண்டாவது, தமிழ் சமூகத்தில் அந்த பெண்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனை, அவர்கள் சமூகத்தால் கையாளப்படுகிற நடைமுறை, இது முயற்சிக்கலான ஒரு விஷயம். என்ற தமிழ் சமூகத்தின் மரபார்ந்த சிந்தனை முறைக்கும் இதுக்கும் இடையிலும் முயற்சிக்கல் இருக்கிறது. அந்த வகையில் உண்மையில் தமிழ் சமூகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் அரசார்பற்ற நிறுவனங்களுக்கும் சமூக குழுக்களுக்கும் பங்கிருக்கிறது. சமூகத்தினுடைய அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டடைவதற்கு கல்வி ஊட்டல், தொடர்ச்சியான கலந்துரையாடல், அரசியல் கட்சிகளில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகரித்தல் போன்ற பல்வேறு நடைமுறைகள் ஊடாக குறிப்பாக பாடசாலைகள் அல்லது இளைஞர் அமைப்புகள், சனசமூகங்கள் இவற்றினூடாக நடத்தப்படுகிற கலந்துரையாடல்கள், இந்த தளத்தில் மேற்கொள்ளப்படுகிற விவாதங்கள் என்பவற்றினூடாக தமிழகத்தில் பெண்களுடைய நிலைமை, பெண்கள் சம்பந்தமான பெண்களுடைய பாத்திரத்தை மாற்றியமைக்க நாங்கள் முயற்சிப்பதன் ஊடாகத்தான் அதில் சில நிகழ்ச்சியை ஏற்படுத்தலாம் நான் நம்புகிறேன். ஆக இது ஒரு கூட்டு வேலை, பாரிய பணியாக இருக்கிறது. பல்வேறு தரப்பினரும் சம்பந்தப்பட்டு இதில் பணியாற்ற வேண்டியிருக்கிறது. அந்த பிரச்சனையோடு பணிபுரிய ஒவ்வொரு சிறப்பும் முன்வருமாக இருந்தால் தான் நாங்கள் இதில் ஏதாவது சில மாற்றப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இது என்னுடைய சுருக்கமான அபிப்பிராயங்கள். நன்றி. அது ராவணா இணைந்திருந்து சில முக்கிய கேள்விகளை எழுப்பிச் சென்றார். அது நிச்சயமாக நோக்கப்பட வேண்டிய கேள்விகள். அதாவது போராட்டத்திலே பெண்கள் விடுதலை புலிகளாக இருந்தாலும் சரி, ஏனைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, பெண்களை போராடுவதற்கு, ஆயுதம் ஏந்துவதற்கு அழைத்து வந்தார்கள். ஆனால் அந்த பெண்கள் உண்மையிலேயே சமூக ரீதியாக ஒரு முழுமையான சிந்தனை ரீதியான மாற்றத்தினை, அடிப்படையில் இருந்து அந்த மாற்றத்தினை, பெண்களுடைய உரிமைகள், பெண்களுடைய விடுதலை அல்லது பெண்கள் குறித்த கவனங்களை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை இந்த அமைப்புகள் கொண்டிருந்தனமா என்பது ஒரு பாரிய கேள்வி. அதாவது இந்த போராட்டம் வெற்றி அடைந்திருந்தால், அது ஒரு அரசாக அமைக்கப்பட்டிருந்தால், அந்த பெண்கள் எவ்வாறு அதாவது அவர்களுடைய நலன்கள் எவ்வாறு பேணப்பட்டிருக்கும் என்ற விடயங்கள் மிக முக்கியமான விடயமாகத்தான் கேள்வியாக இருக்கின்றது.
முதலாக இந்த போஸ்ட் ரெவல்யூஷனரி அல்லது பின் புரட்சிகர சமூகங்கள் அல்லது போஸ்ட் கான்ஃபிளிக்ட் அல்லது பின் போராட்ட சமூகங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த பொதுத்தன்மை என்னவென்றால், புரட்சிக்கு பிற்பாடான சமூகங்களை பற்றி நாங்கள் யோசிக்கிற போது பெண்களை பொறுத்து அந்த சமூகம் புரட்சிக்கு முன்பாக எவ்வாறாக இருந்ததோ அந்த நிலைமைக்குத்தான் கொண்டு சேர்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் புரட்சியின் போக்கில் பெண்களுடைய நிலைமை, அவர்களுடைய விடுதலை சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் தீர்க்கப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கை தான் இருக்கிறதே ஒழிய அந்த நம்பிக்கை பொய்த்து போயிருக்கிறது என்பது வரலாறாக இருக்கிறது. இதே விதமான பிரச்சனையை தான் உங்களுக்கு பின் போராட்ட சமூகத்தில் இருக்கிறது. புரட்சி இந்த நான் சொன்னேன், அந்த புரட்சிக்கு பிந்திய சமூகம் என்பது புரட்சிக்கு முந்தியதாக போகிற போது ஒரு ஒடுக்குமுறை தான் இருக்கிறது. என்ன ஒரு ஒடுக்குமுறை என்றால், அந்த புரட்சிக்கு முன்பிருந்த சமூகத்தில் இருக்கிற மரபார்ந்த சமூகத்தினுடைய ஒடுக்குமுறை ஒன்றைத்தான் பெண்கள் எதிர்கொள்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்துக்கு பிற்பாடு அல்லது போஸ்ட் கான்ஃபிளிக்ட் சொசைட்டிக்கு போகிறவர்களை இரண்டு விதமான ஒடுக்குமுறைகளை எதிர்கொள்கிறார்கள். ஒன்று, மரபார்ந்த சமூகத்தினுடைய ஒடுக்குமுறையும் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். அதோடு வெற்றி பெற்ற அரசனுடைய ஒடுக்குமுறையும் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். அது பார்த்தீங்கன்னா இந்த பின்புரட்சிகர சமூகங்கள் பின் போராட்ட சமூகங்கள் என்பதற்கிடையே ஒற்றுமைகளும் இருக்கிறது, வேற்றுமைகளும் இருக்கிறது. ஆகவே இந்த ஒற்றுமை பெற்ற சமூகத்தில் எவ்வாறு பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள், பெண்களுக்கு எவ்விதமாக நம்பிக்கைகள் உருவாக்கப்பட்டன, தங்களுடைய கூட்டு நினைவுகளை எவ்வாறாக தொடர்ந்து பேணிக் கொள்கிறார்கள் என்பது அவர்களுடைய ஆளுமையில் ஒரு மிக முக்கியமான பாத்திரம் வகிக்கிறது. இந்த பின் போராட்ட சமூகங்களிலும் கூட இந்த கூட்டு நினைவு, அவர்களுடைய அனுபவங்கள் என்பது எவ்வாறாக அவர்களுக்கு ஒரு உத்வேகம் தர முடியும், எவ்வாறாக அதை தொடர்ந்து தாங்கள் முன்வைத்துக் கொள்வதன் மூலம் தங்கள் ஆளுமைகளை கட்டமைத்துக் கொள்ள முடியும் என்கிற இந்த பிரச்சனைக்காகத்தான் நாங்கள் இந்த இரண்டு விடயங்களையும் ஒப்பிட வேண்டியது இருக்கின்ற நினைக்கிறேன். இது வேறு விதமாக சொல்லலாம். என்றால் இப்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆண் போராளிகளும் சரி, பெண் போராளிகளும் சரி, இது விரயமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்கிற மாதிரியான ஒரு மனநிலை எதிர்கொள்கிறார்கள். அல்லது விரயமாக்கப்பட்ட ஒரு வாழ்வு, ஒரு போராட்டம், ஒரு லட்சியம் என்கிற மாதிரியான ஒரு நிலை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்திற்கு சென்றது என்பது, அல்லது இந்த லட்சியத்தை, இந்த வாழ்வை ஏற்றுக்கொண்டது என்பது உண்மையாக இது விரயமாக்கப்பட்டதுதானா என்ற ஒரு முக்கியமான கேள்வியை நான் இங்கே எழுப்ப விரும்புகிறேன். அப்படி பார்க்கிற போது மரபார்ந்த சமூகங்கள் என்று சொல்லப்படுகிற எல்லா சமூகங்களும் புரட்சிக்கு பின்னான சமூகம், அந்த புரட்சிக்கு பின்னான அந்த நாட்களில் கூட பெண்கள் விஷயத்தில் ஒடுக்குமுறை தான் கொண்டிருந்தது. கியூபாவுடைய அனுபவத்தை சொன்னால், என்னால் கியூபா புரட்சி 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடும் கூட அந்த ஆணாதிக்கம் என்பது அந்த சமூகத்தில் இருக்கிறது என்ற மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு காட்டினார் ஆமனந்தான். நீங்கள் நிகரகுவாவில எடுத்துக்கொண்டால், நிகரகுவாவில இப்போது புரட்சிகர அரசாங்கம் வந்திருக்கிறது. ஒரு சட்டம் போட்டிருக்கிறார்கள் சமீபத்திலே, கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சட்டம் போட்டிருக்கிறார்கள். பெண்களுடைய கருக்கலைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பின்புரட்சிகர சமூகங்கள் என்பது ஏதோ மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து விட்டது, பெண்களுடைய வாழ்வில் தலைகீழாக மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது என்பதை நடைமுறையில் சாத்தியமில்லை. இருந்தால் நாங்கள் ஈழ போராட்டம் சம்பந்தமாக மிக மனோரதியமான அது ஏதோ தனித்த ஒரு போர் என்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். நம்ம அப்படி இல்லை.